ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ரெட்டியார்பட்டி ஊரில் ஸ்ரீ குபேர சாய்பாபா கோயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உள்ளே போனோடனே துவாரபாயி, அதுலேருந்து நம்ம உள்ளே போனோன்னா விநாயகர், சாய்பாபா, ராமர், சீதை. அப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாகவும் நீட்டாகவும் ரொம்ப க்ளீனாகவும் இருக்கும். உள்ளே போனோடனே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கே கிடைக்கும். நல்லா ப்ளசண்ட்டாகவும் இருக்கும், மனசுக்கு ரொம்ப நிறைவாகவும் இருக்கும். எல்லோரும் இங்கே வந்து உட்காந்து சாய்பாபாவை நினச்சி தியானம் பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம போய் உள்ள எல்லா சாமியையும் நம்ம பார்த்துடலாம். சாய்பாபா, ராமர், சீதை, பிரம்மா, 3 தலைமுகமுடன் பிரம்மா. இப்போ துவாரமாயி முன்னாடியும் ஒரு சின்னதாக ஒரு சாய்பாபா சிலை. இப்போ நம்ம இதில் சுற்றி அந்த சைடில் வந்தோன்னா இந்த இடத்துல வந்து தேங்காய் முறியும் நவதானியமும் போட்டு எரிப்பாங்க. அதில் உள்ள பிரசாதத்தை தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க திருநீராக. கீழே வந்து பார்த்திங்கன்னா கடைகள் இருக்கும். இங்கே வந்து நிறைய விளக்கு விற்பாங்க. 5 விளக்கு, 7 விளக்கு அந்த மாதிரி விற்பாங்க. இப்போ 5 விளக்கு வந்து 25 ரூபா. இந்த விளக்கை நம்ம வாங்கிட்டு போனோம்னா கீழே வந்து ஒரு பிள்ளையார் சிலை இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ராகு கேதுவும் இருப்பாங்க. இதில் வந்து நம்ம 3 விளக்கு ஏற்றணும். ராகுக்கு ஒன்று, கேதுக்கு ஒன்று, விநாயகருக்கு ஒன்று, 3 பேர்த்துக்கும் சேர்த்து ஒரு விளக்கு ஏற்றுவோம். இது வந்து கீழே இருக்குது. மேலே தான் நம்ம பார்த்த சாய்பாபா டெம்பிள் இருக்குது. இப்போ அதுக்கு அடுத்து உள்ளே வந்தோம்னா அன்னதான கூடம். மீதி 2 விளக்கை இங்கே சாய்பாபாவுக்கு ஏற்றுவாங்க. 3 விளக்கு பிள்ளையாருக்கு, ராகு கேதுக்கு ஏற்றிட்டோம். இதில் 2 விளக்கு சாய்பாபாவுக்கு ஏற்றுவாங்க. இதில் டெய்லி ஒரு வாக்கியங்கள், பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய சில வாக்கியங்கள் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் வேறு வேறு வாக்கியங்கள் எழுதுவாங்க. இதில் அன்னதானம் கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டு காலையில் மட்டும்னா எவ்வளவு, மதியானம் மட்டும்னா எவ்வளவு, 3 ஃபுல் நேரம்னா எவ்வளவுன்ற அமௌண்ட் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே எல்லாருமே வந்து வியாழக்கிழமை வந்து கொடுக்குற அன்னதானத்தில் இங்கே உட்காந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க. இது அன்னதான கூடம். இதில் நிறைய படங்கள் எல்லாமே இருக்குது. நீட்டாகவும் இருக்குது, நல்லா பெருசாகவும் இருக்குது இந்த அன்னதான கூடம். இப்போ இதுக்கு மேலே தான் நம்ம சாய்பாபா, பிரம்மா, விநாயகர், ராமர், சீதை இந்த 3 சிலையுமே இங்கே மேலே இருக்குது. கீழே தான் நம்ம பார்த்தது அன்னதான கூடம். மேலே வந்து இது இந்த சாமி எல்லாமே இருப்பாங்க. நல்ல பெருசாகவும் நீட்டாகவும் ரொம்ப க்ளீனாகவும் இருந்துச்சு. நிறைய பக்தர்கள் வந்து டெய்லி வந்து கும்பிடுவாங்க. இந்த குபேர சாய்பாபா கோயில் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து மதியானம் 12:30 மணி வரைக்கும் இருக்கும். இது வந்து விநாயகர் சிலை. அப்புறம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 5 o'clockலேருந்து நைட்டு 8:30 வரைக்கும் இருக்கும். வியாழக்கிழமையாக இருந்தால் மதியானம் 2 மணி வரைக்கும் இருக்கும். மற்ற நாளில் 12:30 மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இந்த கோயிலுக்குள்ளே வந்தோடனே நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து இந்த சைடை வந்தீங்கன்னா, இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து தரிசிச்சுட்டு போங்க. இதில் நம்ம அன்னதானமும் கொடுக்குறதா இருந்துச்சுன்னா நம்ம அமௌண்ட் பே பண்ணி அன்னதானமும் கொடுத்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.